السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 3ஆம் நாளினுடைய தராவீகை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்த எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகமாகட்டும், இந்த வானமாகட்டும், இந்த பூமியாகட்டும், சுவனமாகட்டும், நரகமாகட்டும், மனிதர்களாகட்டும், மலாய்க்கத்துமார்களாகட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்புகளாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் படைத்ததற்கான நோக்கமும் காரணமும் ஒன்றே ஒன்றுதான். லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், நாயகமே நீங்கள் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இல்லை. இந்த அனைத்து படைப்பிற்குண்டான நோக்கமும் காரணமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மாத்திரமே தான் இந்த ஒட்டுமொத்த மனித படைப்புகளாகட்டும், வானோகத்தில் இருக்கக்கூடிய மலாய்க்கத்துமார்களாகட்டும், இந்த பூமியாகட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அஸ்திவாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் யாரும் இல்லை. இந்த பூமி இல்லை, வானம் இல்லை, எதுவும் இல்லை என்பதை ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக நமக்கு சுட்டி காண்பித்து இருக்கிறான். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் என்று சிலர்கள் சொல்லுவார்கள். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து ரப்புல் ஆலமீன் அடுத்து சில வார்த்தைகளை தொடருவான். ஃபஅவ்ஹா இலைய, ஆனால் நான் உங்களை மாதிரி மனிதன் தான், எனக்கு வஹியை ரப்புல் ஆலமீன் தருகிறான். நம்மளை மாதிரி மனுஷன்தான் அப்படின்னா, நம்மளை மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, அல்லாஹ் அவர்களுக்கு வஹி அனுப்பியதை போன்று நமக்கும் வஹி அனுப்ப வேண்டும் இல்லையா? நாம் யாருக்காவது வஹி இறங்குகிறதா? ரப்புல் ஆலமீன் நம்மளிடத்தில் நேரடியாக பேசுகிறானா? பேசுவானா? வாய்ப்பு இருக்கிறது. அதற்குண்டான தகுதியையும் அதற்குண்டான அந்தஸ்தையும் அடைவதற்கு நாம் இல்லை. இதிலிருந்தே விளங்கக்கூடும், நாம் வேறு, நாயகம் வேறு. வெளிப்படையான தோற்றத்தில் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று இருக்கலாமே தவிர அவர்கள் ஒட்டுமொத்த படைப்பினுடைய அஸ்திவாரம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லித்தரப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சிந்தனை திறனை பற்றி எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஞாபக சக்தியை பற்றி விளக்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தொலைநோக்கு பார்வையை பற்றி குறிப்பிடும் பொழுது அன்வார் முஹம்மதியா என்ற கிதாபிலே பதிவு செய்வார்கள். இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மணல்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும். பூமியில மண் இல்லாத இடம் இருக்கா? இல்லை. அந்த ஒட்டுமொத்த மணலையும் ஒரு இடத்துல குமிக்கணும். சேர்த்துட்டு ஒரே ஒரு மணல், பூமி முழுக்க மணல் தான், இந்த மணல் முழுவதையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரே ஒரு மணல், அந்த ஒரு மணலை எடுத்தால் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உலகத்தில் இறுதி மனிதன் பிறக்கும் வரைக்கும் அந்த ஒரு மணல் தான் ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தினுடைய சிந்தனை திறனும் அந்த ஒரு மணலில் தான். ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தினுடைய ஞாபக சக்தியும் அந்த ஒரு மணலில் தான். ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தினுடைய நினைவாற்றல், தொலைநோக்கு பார்வை எல்லாம் அந்த ஒரு மணலில் கட்டுப்படும். மீதம் இருக்கக்கூடிய மணல் முழுவதும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது என்றார்கள்.
இமாம் பெருமக்கள் என்றால் நாயகத்தினுடைய அறிவிற்கு மத்தியில் யாராலும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. காரணம், ரப்புல் ஆலமீன் பெருமானாரை படைத்து வைத்த விதம் அப்படி. நமக்கு தெரியும், அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மருமகனார். வீரத்தின் தலைவாயில் என்று பட்டம் சூட்டப்பட்ட அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல ஆயிரக்கணக்கான கிலோக்களை கொண்ட ஒரு வெயிட்டை, ஆயிரக்கணக்கான பல டன் கணக்கில் இருக்கக்கூடிய பாரத்தை ஒற்றை கரத்தில் தூக்கும் அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்கள் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், 40 நபியா, 40 நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பலத்தையும் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் வழங்கினார். 40 நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை முழுவதையும் சேர்த்து ஒரே ஒரு மனிதர் பெருமானாருக்கு வழங்கினார். இதை விளக்கும் முகமாக, ஒரு நாள் பொழுது கஅபாக்கு கொஞ்சம் மேலே ஏறணும், ஒரு அவசியம், ஒரு வேலை, ஒரு தேவை. நீண்ட சம்பவம் சுருக்குகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேலே ஏற்றுவோம், நம்ம வேணா கீழே நின்று தாங்கி நிற்போமே அப்படின்னு மருமகனார் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய முழங்காலை அப்படி முட்டு கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முட்டியில் ஏறி மேலே நிற்கட்டும் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுவதற்கு முயன்றார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால் தாங்க முடியவில்லை. பாரம் கணக்கிறது, கால்கள் நடுங்குகிறது. இறங்கிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நடந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபஅ அன்-நபியு அலா திராஇஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தை நீட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தை நீட்டுகிறார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா நாயகத்தினுடைய கரத்தின் மீது ஏறுகிறார்கள். பல டன் கணக்கு கிலோ வைத்து கொண்ட கதவை தூக்கும் ஆற்றல் கொண்ட அலி நாயகத்தை பெருமானார் தன் கரத்தில் சுமக்குகிறார்கள். இப்படியே தூக்கினாங்க. அலி நாயகத்திற்கு ஆச்சரியம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தார்கள் வார்த்தையை, அலா லவ் ஷிஅது லஅலௌது ஸமாஅ ஸானியா, அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் மாத்திரம் நினைத்தால், நான் நாடினால் கஅபாவுக்கு மேலே உங்கள் கையை வச்சு நான் உங்களை தூக்கினேனே, நான் நினைச்சேன்னா 2வது வானம் வரைக்கும் இதே கரத்தை கொண்டு உங்களை என்னால் உயர்த்த முடியும். அந்த அளவிற்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சொன்னோம், இந்த ஒட்டுமொத்த வர்க்கத்தினுடைய படைப்பினுடைய அதிபதி ரப்புல் ஆலமீன் என்றால் இந்த ஒட்டுமொத்த படைப்பினுடைய தளபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெயரை கண்டவனுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அவர் தலைவர், அவர் தளபதி. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த ஒரு முறை அவர்களுடைய கைகளால் தடவி கொடுத்த ஒரு கழுதையின் காலிலிருந்து கிளம்பக்கூடிய, கால் பிளம்பிலிருந்து பறக்கக்கூடிய ஒரு தூசு மண்ணிற்கும் கூட இந்த உலகத்தில் யாரும் நிகராக முடியாது. நாயகத்தினுடைய அந்தஸ்து அந்த அளவிற்கு இருக்கிறது. பெருமானார் கரத்தால் தொட்ட கழுதையின் கால் பிளம்பின் தூசுக்கு கூட யாரும் நிகராக முடியாது, சமமாக முடியாது என்றால் நம்மை போன்ற படைப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அவர்கள் இங்கிருந்து அரிசை தாண்டி தன் கண்களால் பார்ப்பார்கள், தன் செவிகளால் அரிசை தாண்டியும் மலாய்க்கத்துமார்கள் நடக்கக்கூடிய நடைகளை தன் செவிகளால் கேட்பார்கள். தன் நாவு பேசினால் 7 வானங்களை கடந்தும் அவர்களினுடைய பேச்சு வெளிப்படும். இன்று வரைக்கும் இல்லை கியாமத்து வரைக்கும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள். தேவைப்பட்டால்
எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் செல்லும் அளவிற்கு ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கி வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.